அதே சமயம் 35,000 தேரிக்கி தலிபான் பாகிஸ்தான் போராளிகள் தற்போது பாகிஸ்தானுக்குள் செயல்பட்டு வருவதாகவும் அவர்களை கட்டுப்படுத்துவதில் பாகிஸ்தான் இராணுவம் தோல்வியடைந்து இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் தனது உள்நாட்டு பாதுகாப்பு தோல்வியை மறைப்பதற்காக இந்தியாவின் மீது மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசி வருகின்றனர். குறிப்பாக பாகிஸ்தான் இராணுவ ஜெனரல் அசிம் முனீர் ஆக்ரோஷமாக பேசி வருகிறார். ஆனால் பில்டப் கொடுக்கும் அளவுக்கு அசிம் முனீர் பெரிய ஆள் இல்லை என்று ஆப்கானிஸ்தான் தனது இடது கையால் தூக்கி வீசிவிட்டது. உலகின் மிகப்பெரிய இராணுவம் என்று கூறிக்கொண்டிருந்த பாகிஸ்தான் ஆப்கன் இராணுவத்திடம் செமத்தியாக வாங்கி கொண்டுள்ளது. இதை மறைப்பதற்காக தேரிக்கி தலிபான் போராளிகள் ஆப்கானிஸ்தானில் இருந்து நிதி உதவி பெறுகின்றனர் என பொய்யான குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் கூறி வருகிறது. ஆனால் அதற்கான ஆதாரங்களை இதுவரை பாகிஸ்தான் வெளியிடவில்லை. சமூக ஊடகங்களில் ஆப்கன் இராணுவம் மற்றும் பாகிஸ்தான் தலிபான்கள் இரண்டுமே தாக்குதல் தொடர்பான வீடியோக்களை வெளியிட்டு பாகிஸ்தான் இராணுவத்தை அசிங்கப்படுத்தி வருகின்றனர்.